அதை பற்றி பேசுறதுக்கு முன்னால் ஏதோ 3 மாதத்துக்கு முன்னே தர்ம பிரதான் வந்து மந்திரியான மாதிரி 2 மாதத்துக்கு முன்னால் தான் இந்த தப்பு நடந்த மாதிரி இந்த 1 மாதமாக தான் கண்டுபிடிச்சி இந்த 47 பேர் நிற்கிற மாதிரி இல்லை. இது வேறு தவறு கிடையாது. ஒரு முறை செஞ்சால் தவறு, அது அறியாமல் செஞ்சால் தவறு. தவறு என்பது வந்து அதுக்கு வந்து வருத்தப்படலாம். ஆனால் தப்பு இது எப்படி தப்புனா 10 ஆண்டுகளாக பல தவடைகள் நடந்துருச்சு. இது இந்த ஆட்சியில் நடக்குது. அப்போ ஏன் நீக்கலை? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே குஜராத்தில் எல்லாருமே 270 மார்க் வாங்கினாங்க ஒரு பகுதியில். அன்னைக்கு பிரதமருக்கு தூக்கம் வரல. அன்னைக்கு வந்திருந்தா அன்னைக்கே இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பார். அன்னைக்கு வந்து அவர் தூங்கிட்டு இருந்தார் போல இருக்கு. இப்போ நேற்று தான் தூக்கம் இல்லாமல் பாவம் செஞ்சுருக்காரு, பாராட்டுவோம். ஏன் அவருக்கு தூக்கம் இல்லாமல் போச்சுன்னா இந்த லத்தியில் வந்து குச்சியை வச்சு பெண்களை குத்துனது, புல்லட்டு போட்டு இன்னைக்கு ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக காமிக்கிறாரு. அதில் காயப்பட்டவர்கள் அந்த கன்ஸை யூஸ் பண்ணது. இப்படி இந்த கொடூரமான விஷயத்துக்கு காரணமானவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நமக்கு வேண்டியவராயிட்டேன்னு அவருக்கு தூக்கம் வரல. இதுதான் உண்மை. அந்த தூக்கம் வராதனால தான் இன்னைக்கு வந்து அவசரமாக அந்த முடிவு எடுக்கிறார். நான் என்ன வேறு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்டீங்க, நான் பேச வேண்டிய எல்லாமே நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்க. லால் பகதூர் சாஸ்திரிலேருந்து இன்னைக்கு உள்ள மேஸ்திரி வரையும் பேசி முடிச்சிட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த போராட்டம் நடந்து 20 நாளைக்கு மேலே ஆச்சு. சோனம் வாங்சுக் யார்? அவர் இந்த போராட்டத்துக்கு வந்தவர், அவர் ஆதரவு கொடுத்தவர். இந்த போராட்டத்தை நடத்துகிறவங்க காக்ரோச் பார்ட்டின்னு உலகத்துக்கு தெரியும். அதனால அவர் வந்தார். அவரை வந்து என்ன செஞ்சாங்க, அவர் மூலமா ஓரளவுக்கு இந்தியா முழுக்க பரவுச்சு. அப்பவே கூப்பிட்டு இதே நேற்று ஜிதேந்திரா ராகுல் காந்திக்கு வந்தார்ல, ராகுல் காந்தி ஏன் எதிர்கட்சி தலைவர்களால நீங்க வந்து ஒரு அமைச்சர் வரல, இல்லைன்னா வரமாட்டாங்க. இந்த 20 நாளா 25 நாளா ஏன் அந்த போராட்ட பக்கமே பாஜக திரும்பி பார்க்கல? பிரதமருக்கு அப்பெல்லாம் ஏன் தூக்கம் வராத நிலைமை வரல? அந்த 20 நாளா நம்ம இந்திய மக்கள் நம்ம போராடுறாங்க. காங்கிரஸ் தான் ஆதரவு கொடுத்து ராகுல் காந்தி எடுத்தது. அதுக்கு முன்னாலே எம்பிக்கள் போயிருக்காங்க, கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் போயிருக்காங்க, எல்லாமே போயிட்டு தான் இருக்காங்க. திமுக எம்பிக்கள் 4 நாளைக்கு முன்னே போனாங்க, முன்னே ஆரம்பத்திலிருந்தே போயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த போராட்டத்தை 20 நாளா 25 நாளா கண்டுக்காம அந்த சோனம் வாங்சுக்கு இன்னைக்கு ஆதரவு சொல்றாங்கல்ல, அவங்க ஒய்ஃப் அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சோனம் வந்து அவரை போய் நீங்க அப்புறப்படுத்துறீங்கல்ல, அப்போவாது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி நீங்க இருக்கீங்க ஒரு கல்வியாளர், நாங்க உங்களை மரியாதை கொடுத்து நாங்க என்ன செய்யணும் செஞ்சிருக்கலாம்ல, அதையும் செய்யாம அப்புறப்படுத்துறீங்க. இதெல்லாம் அதுக்கு அடுத்த நாள் தான் ராகுல் காந்தி களத்தில் இறங்குறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், பார்லிமெண்ட் கூடுறது எவ்வளவு நாளைக்கு முன்னே தெரியும் உங்களுக்கு? 10 நாளைக்கு, ஒரு வாரம் வச்சுங்க. நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் பூரா என்ன சொல்றாங்க, இதை எடுக்கணும் பேசணும்னு சொல்றாங்க. அதை என்ன ஏத்துக்கல. 2வது சபாநாயகரை போய் 2 நாளைக்கு முன்னால நம்ம திரு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் பேசுறாங்க, இது சப்ஜெக்ட் பேசணுங்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் முடியாது, நான் வந்து மேல கேட்கட்டாரு. அவருக்கு மேல அவருக்கு பாஸ் இருப்பாங்க இல்ல. அதுக்கு பிறகு தானமா இவ்வளவு பெரிய கலையாபரம் நடந்து போச்சு, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சுல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ராகுல் காந்தியை விட கோரிக்கை வச்சது யாரு? காக்ரோச் பார்ட்டி. என்ன கோரிக்கை வச்சாங்க? ஏதோ நேத்து பிரதான் வந்து மந்திரி ஆகல தர்மேந்திர பிரதான். தொடர் தவறுகளுக்கு ஒரு காரணம். ஏன் இவங்க நீக்கிறீங்க? நான் 47 பேர் நான் உங்களுக்கு அப்பாவிலாம் நீக்கிறீங்க. நீங்க நினைச்சா 40 நீங்க நாங்க ஏன் சர்டிஃபிகேட் கொடுங்க? தர்மேந்திர பிரதான் ஒண்ணுமே இல்ல, அவர் நல்லவர் சொன்னா இவங்க போன அப்பாவி. தர்மேந்திர பிரதான் தான் காரணம். ஒரு கேப்டன் தானமா கடைசியா கப்பலை விட்டு வெளியே வர்றாரு. ஒரு பெருமை வந்தா மாணிக் ஷாவை போய் போட்டிட்டாரு. வங்காள தேசத்துல மாணிக் ஷாவா போய் கையில கத்தி எடுத்துக்கிட்டோ துப்பாக்கி எடுத்துக்கிட்டாரு. ஏன் புகழ் மாணிக் ஷாக்கு வந்துச்சு? ஏன் புகழ் இந்திரா காந்திக்கு வந்துச்சு? யோசிக்க வேணாமா? இது என்ன உங்களுக்கு பிடிவாதம்? சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லையாங்க இல்லையா, அறிஞ்சோ அறியாம வந்துட்டீங்க. நாளைக்கு போய் பார்லிமெண்ட்ல போனா யார் பதில் கொடுப்பா? இதே தர்மேந்திர பிரதான் கொடுப்பாரு. இந்த 10 வருஷமா பண்ண அவ்வளவு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாரா? 2 விஷயம். அவர் தான் இவ்வளவு காலமாவும் பதில் சொல்றாரு. அவர் பதில் சொன்னதுக்கு பிறகுதான் பல கசிவுகள் வருது, பல நிறுத்தல் வருது. அதுதான் 10 வருஷமா பண்ணாத வேலையை புதுசா எப்படிமா வரும்? இதுக்கு தான் மக்களுக்கு புரியுற மாதிரி 3 மாசத்துக்கு முன்னே தர்மேந்திர பிரதான் மந்திரி ஆனாரா அப்படின்னு கேட்டேன். போன வருஷம் அவர் தான் மந்திரி, முந்தின வருஷம் அவர் மந்திரி. அப்பெல்லாம் அவர் தான் மந்திரி, அவர் தான் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்ன பார்லிமெண்ட்ல வந்து இந்த நீட்டு விஷயமா பேசவே இல்லையா யாரும்? அப்பவும் இந்த கோரிக்கை இருந்துச்சு, அது தெரியாத உங்களுக்கு?
நான் திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு குற்றவாளியை தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வருவாங்களா? குற்றவாளின்னு யார் சொல்றா? மாணவர்கள் சொல்றாங்க. 10 வருஷமா இவர் 152 கசிவுக்கு காரணமா இருக்காரு, ஒரு மறுதேர்வுக்கு காரணமா இருக்காரு, பல லட்சம் பெற்றோர்கள் அவதிப்பட்டிருக்காங்க, பல லட்சம் மாணவர்கள் சிரமப்பட்டிருக்காங்க. இவ்வளவு சிரமங்களையும் தாண்டி அவர் தான் மந்திரியா இருப்பாரு, அவர் தான் நாளைக்கு பதில் கொடுப்பாரு, அவர்கிட்ட தான் உட்கார்ந்து இந்த மாணவர்கள் பேசணும்னு சொன்னா அதனாலதான் அவர் விலக சொல்றாங்க. ஒரு தனி மனிதன் விலகினால காரியம் முடிஞ்சிடாது. ஏன் தர்மேந்திர பிரதான் விலக சொல்றாங்க தெரியுமா? அவரே குற்றவாளியா வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசணும், அவரே உங்களுக்கு பார்லிமெண்ட்ல பதில் கொடுப்பாரு. இதை கேட்கிறவர்கள் கேணைகளா இருப்பார்களா? இல்ல இல்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன், முதல் கோரிக்கை, இந்த ஒரே கோரிக்கையில இன்னைக்கு ஏன் நிக்கிறாங்க? அது வாங்சுக்கா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், நான் சொல்ல 20 நாள் அவர் அதான் இருந்தாரு. ஆமா, இப்போ முடிச்சிட்டாரு. அது காரணம் என்ன? அவரை கூட்டு போய் இப்ப மருத்துவமனையில வச்சு பண்ணிட்டீங்க, மனைவியை சரி பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு சோனம் வாங்சுக்கு என்ன சொல்றாரு? அவங்க வந்து அந்த மாணவர்களுடைய கோரிக்கை ஏற்கனவே இன்னைக்கு மொத்தமா சொல்றாரு. ஒரே வார்த்தை, ராஜினாமா கேட்கல. அவர் ஆரம்பத்துல கேட்டாருமா? ஆரம்பத்துல கேட்டாரு. இப்போ அந்த கோரிக்கையை திரும்ப அவங்க சொன்னேன். அவர் வந்து இடையில் வந்தவர். இந்த போராட்டம் நடத்துறது மாணவர்களுடைய கோரிக்கை முக்கியமா, இடையில் போறவர் முக்கியமா, அல்லது அவருடைய மனைவி முக்கியமா? கொஞ்சம் நம்ம யோசிக்கணுமா? அந்த மாணவர்கள் இன்னைக்கும் போராடுறாங்க, வாங்சுக்கு இல்லைனாலும் போராடுறாங்க, நாளைக்கும் போராடுவாங்க. அவங்களுடைய முதல் கோரிக்கை விலகணுங்கிறது. ராகுல் காந்தி கோரிக்கை அது, காங்கிரஸ் கோரிக்கை அது, இன்னைக்கு எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதல்ல இந்த கோரிக்கை இதை செய்யுங்க. நீங்க சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அதை செய்யுங்க, நாங்க பேச தயாரிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன விஷயம் முதல் நாள், நீங்க அதை செய்யறீங்களா இல்லையா? இதுல என்ன பிடிவாதம் நான் கேட்கிறேன். நீங்க விவசாய போராட்டத்தில் இவ்வளவு தூரம் பின்னாடி பிந்தீங்க. நீங்களே சொன்னீங்க சாஸ்திரின்னு. 2013-14 4 அமைச்சர்கள் எங்க அமைச்சர்கள் விலகினாங்க, நாங்க விலக வச்சோம், அவங்களே விலகினாங்க. எதுக்கு? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மந்திரியை காப்பாத்துறதுக்குன்னா அப்ப நீங்க குற்றவாளிகளை காப்பாத்துவீங்க, ஏமாத்துறவங்களை காப்பாத்துவீங்க, கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்தவர்களை காப்பாற்றுவீங்க. இதுக்கு பேர் பிஜேபினா நாங்க சிஜேபி ஆதரிப்போம். தொடர்ந்து திரு ராகுல் காந்தி 2019 தேர்தல், 2021 தேர்தல்லாம் வந்த பொழுதும் இந்த நீட்டு தேர்வு எந்த மாநிலம் விரும்பவில்லையே நாங்கள் நீக்குவோம் சொல்லி சொன்னாரு. கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரமுன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஒரு மாசமா இது சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்காரு. திரும்பவும் நான் சொல்றேன், பல கோரிக்கையில இது ஒரு கோரிக்கை வச்சாங்க. சபாநாயகர்கிட்ட போய் இந்த வாங்சுக் அப்புறப்படுத்துறதுக்கு முன்னால போய் சபாநாயகர்கிட்ட கேட்கிறாங்க. நீங்க அவர் சபாநாயகர் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்க வந்து அரசாங்கத்தை கேட்டு சொல்றோம். இதுக்கு ஒரு முக்கியத்துவம் எப்ப கிடைக்குதுன்னு சொன்னா, ராகுல் காந்தி அவர்களும் எம்பிக்களும் எல்லாம் ஒன்றிணைந்து இறங்கின பிறகு அவங்க அந்த இடத்துல போய் செய்யல. அவங்க பிரதமர் வீட்டுக்கு முன்னால தான் பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு ஒரு வேகம் வந்துருச்சு. தப்புக்கு மேல தப்பு செஞ்சு கொண்டு வர்ற இந்த அரசாங்கம் உணவு விஷயத்தெல்லாம் தடுப்பது, வெள்ளை ஆட்சி கூட வந்து போராட்டங்களை அனுமதிக்க மட்டும் இல்ல. மகாகவி பாரதி சொல்வாரு, தனி ஒரு மனிதனுக்கே உணவில்லை ஜகத்தினை அழிப்போம். இது யாருக்கு சொன்னது? இந்த அரசுக்கு சொன்னது மட்டுமில்ல. பாரதிதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? தனி ஒரு மனிதனுக்கே உலகம் என்றால் அழித்திடுவோம் தேசத்தை சொன்னவர் பாரதிதாசன். தனி ஒரு மனிதனாகிய தர்மேந்திர பிரதானுக்கு இந்த வாழ்வு கொடுக்கணும்னு மோடி அரசாங்கம் நினைச்சா நிச்சயமாக அதுவும் எதிரானதுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல காங்கிரஸை பொறுத்தவரை மக்கள் பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது.